யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரத்திலே 3வது வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருந்தது, பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமேன் சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று காலை வேளையிலே ஆண்டவர் இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே என்கிற இந்த ஜெபத்திலே இன்றைக்கு நமக்காய் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அவர் கொடுக்கிற வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இங்கே ஆண்டவருடைய மனுஷன் சொல்லும் போது சொல்லுகிறார், தேவன் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிட்டார். என்னை சுற்றி இருளா இருந்தது, நான் பார்க்க முடியாமல் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் எந்த இடத்துல கால் வைப்பது, என்ன செய்வது, எங்கே போவது என்று தவித்து கொண்டிருக்கும் போது, திகைத்து கொண்டிருக்கும் போது, என்னை சுற்றி பெரிய இருள் இருக்கும் போது திடீரென்று ஒரு வெளிச்சம் எனக்கு நேராய் அடிக்கப்பட்டது. என்னுடைய இருள் எனக்கு வெளிச்சமாய் மாறி அவர் அருளின வெளிச்சத்திலே நான் இருளை கடந்து போனேன் என்று பக்தன் சொல்லுகிறான். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த செய்தியிலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே சுற்றி ஒருவேளை ஒரு இருள் இருக்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாதை உங்களுக்கு தெரியும், ஆனால் பிரயாணம் செய்ய முடியவில்லை. எங்கே போவது, என்ன செய்வது, ஒரே இருளான ஒரு காரியம். என்னை சுற்றி பயங்கரமான இருட்டா இருக்கிறது, நான் என்ன முயற்சி எடுக்கிறது என்று தெரியல. இந்த காலகட்டங்களிலே கிட்டத்தட்ட 2 வருடமாய் 3 வருடமாய் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனையினாலே என்னை சுற்றி எல்லாமே இருளாய் இருந்தது. ஒரு நாள் நான் வெளிச்சத்திலே நடந்தேன், ஒரு நாள் எனக்கு முன்பாக இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே எனக்கு இருளா இருக்குது. நான் என்ன செய்ய போறேன், எப்படி நடக்க போறேன்? அப்படிப்பட்ட கேள்விக்குறியோட வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 21 நாட்கள் ஜெபம் முடியும் முன்னாடி கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும். என் தேவன் ஒளியானவர், என் தேவன் வெளிச்சமானவர். அவர் உங்களுக்கு நேராக அந்த வெளிச்சத்தை அனுப்பும் போது நான் நம்புகிறேன், உங்களை சுற்றி இருக்கிற அந்த இருளை நீங்கள் அழகாய் கிருபையாய் அவருடைய பிரசன்னத்தோடு நீங்கள் தாண்டுவீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் அருளும் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவாய். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு இருளான அனுபவத்திற்குள்ளே கடந்து போனார்கள். நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கும் போது அவன் ஒரு மிகப்பெரிய இருளை சந்திக்கிறான். அவனை அரெஸ்ட் பண்ணி ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாய் அவனை கொண்டு போகிறார்கள். போகிற வழியிலே அவர்கள் கடலிலே பெரிய ஆபத்திற்குள் ஆகிறார்கள். அந்த கப்பல் உடைகிறதுக்கு ஒரு பெரிய சூழ்நிலை. அந்த அவர்களுக்கு விரோதமாய் அடிக்கப்படுகிற காற்று நிற்கவே இல்லை. இரவிலே என்ன செய்வோம், இனி என்ன செய்வது என்று அதான் வேதம் சொல்லுது, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை யாருக்குள்ளேயும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலே தான் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் அவனுடைய அருகாமையிலே வந்து நின்று சொல்கிறது, பவுலே, இது இந்த பிரயாணத்தினுடைய வருத்தத்தை குறித்து நீ பயப்படாதே, நீ ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறது. அதனால் இந்த இருளை நீ கடந்து போவாய். உன்னோடு கூட இருக்கிற எல்லாருமே நான் அருளும் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவார் என்று அன்றைக்கு ஒரு தூதன் தட்டி கொடுத்து சொன்னது போல இன்றும் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பாக இருளை கடந்து போகிறதற்கு, இந்த பெரிய பிரச்சனையை கடந்து போவதற்கு, இந்த பெரிய வியாதியை கடந்து போவதற்கு, இந்த பெரிய பண நெருக்கத்தை கடந்து போவதற்கு, இந்த பெரிய குடும்ப சூழ்நிலையை கடந்து போகிறதற்கு ஆண்டவரை தேட தேட கர்த்தரே ஒரு வெளிச்சத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இந்த இருளை நான்
துக்கத்தோடு கடந்து போவேனோ, இந்த இருளை நான் பயத்தோடு கடந்து போய்வேனோ, இந்த இருள் என்னை சேதப்படுத்தி விடுமோ. ஆனால் ஆவியானவர் கரத்தை பிடித்து சொல்கிறார், இல்லவே இல்லை, இந்த இருளை நீ மிக சுலபமாய் இந்த இருளே இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இந்த இருளை சுலபமாய் தாண்டுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம். விசுவாசிக்கிறவங்க கைகளை மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இப்பொழுது இது உங்களுக்கு ஒரு இருளான காலம். கர்த்தர் அந்த காலத்துல தான் நடத்துறாரு. எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு டிசைட் பண்ண தெரியல, எனக்கு எந்த முடிவெடுக்கவும் தெரியல, என்னுடைய இருதயம் அங்கலாய்க்கிறது. பாஸ்டர், இந்த வார்த்தை எனக்காக தான் பேசுகிறீர்கள், என் பிள்ளைக்காக தான் பேசியிருக்கிறீர்கள், எனக்கு எதையுமே கணிக்க முடியல. நான் எவ்வளவு வெளிச்சத்தில் நடந்த ஆள், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை தேடி வரப்போகிறது. நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். முழு பலத்தோட சொல்லுங்கள், இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், நீங்க அருளுகிற வெளிச்சம் என்மேல் பிரகாசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோம். நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது ஊழியம் செய்த ஊழியக்காரனுடைய மனைவி, அந்த ஊழியக்காரன் ஒரு பெரிய கடன் சுமையை அவருடைய தலையின் மேல் சுமத்தினான். கடன் வாங்கினவர்கள் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமையாக கேட்கிறார்கள். அந்த தாயாருக்கு சுற்றி ஒரே இருள், என்ன முடிவெடுக்கிறது என்று தெரியல, தன்னுடைய பணத்தை கொடுப்பதற்கு அவர்களுக்கு நிவர்த்தி இல்லை. அப்போதான் தீர்க்கதரிசியை பார்த்து ஓடுறாங்க, என்ன செய்யறதுனே தெரியல, என் பிள்ளைகளை நான் இழக்க முடியுமா, என்னை சுற்றி ஒரு பெரிய இருள் இருக்கிறது, நான் இதை எப்படி கடந்து போகிறேன், இதை கடந்து போகிறதற்கு என்னிடத்துல ஒரு பலனும் ஒரு வருமானமும் எனக்கு இல்லை. அந்த நேரத்திலே தான் ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை அவருடைய வாழ்க்கையிலே அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த தாயாருடைய மிகப்பெரிய கடன் சுமை, மலையை போல் இருக்கிற கடன் சுமை, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விடுவேனோ என்று நினைத்தார்கள். ஆனா அந்த ஒரே ஒரு வெளிச்சம் தன்னுடைய கடனை முழுவதுமாய் மாற்றி தன்னுடைய பிள்ளைகளை தப்புவிக்க பண்ணினது போல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் சேவிக்கிற ஆண்டவர், நான் வணங்குகிற ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு அனுப்பி, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை அனுப்பி, ஒரு பாதையை உங்களுக்காய் கர்த்தர் ஏற்பாடு செய்து இந்த இருளை நீங்கள் சுலபமாய் கடக்க போகிறீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே 15 ஆண்டுகளுடைய இருள். ஆனா அந்த இருளை சாதாரணமான ஒரு மனிதனால் கடக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கைகளும் கால்களும் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பலவிதமான சூழ்நிலையை சந்தித்தான். ஆனால் அந்த இருளிலே, அந்த இருளை கடப்பதற்கு அவனுக்கு கர்த்தர் வெளிச்சமாயிருந்தார். அவன் சோர்ந்து போகும்போதெல்லாம் கர்த்தர் அவனை தேற்றினார். மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, 40 ஆண்டுகள் ஒரு இருள், என்ன செய்வதென்று கூட தெரியவில்லை, எதை டிசைட் பண்ணணும்னு தெரியல, அவனுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கவே தெரியல. அவன் நினைக்கவே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நான் வருவேன், என் சூழ்நிலை இப்படி மாறும் என்று அவன் கனவுல கூட நினைக்கல. ஆனால் அந்த 40 ஆண்டுகளுடைய இருளை கர்த்தர் தாண்டும்படியாய் ஒரு மிகப்பெரிய பலனை கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தரை கர்த்தர் யோசேப்பை போல உங்களை இப்படி நடத்தலாம், உங்களை மோசையை போல கர்த்தர் உங்களை நடத்தலாம். பாஸ்டர், நான் இப்படி ஆகணும்னு நினைக்கல, நான் இப்படி வரும்னே நினைக்கல, எனக்கு ஒரு சம்பந்தமே இல்லாத இடத்துல நான் அடிக்கடி வெளிச்சத்தை பார்ப்பேன், என்ன ஆண்டவர் ரொம்ப அழகா நடத்துவாரு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுதில், ஆண்டவரை தேடின புதுசுல நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன், எங்கு போனாலும் எனக்கு வெளிச்சமா இருக்கும், எந்த இடத்துலையும் எனக்கு இருளே இருக்காது. ஆனா இப்ப என்னை சுற்றி இருள் இருக்கிறது, இதை நான் எப்படி தாண்டுவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? என் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு வெளிச்சமாயிருப்பேன், நான் உனக்கு வெளிச்சமாயிருப்பேன், என்னாலே நான் அருளும் வெளிச்சத்தினாலே நீ இருளை கடந்து போவாய். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் அருளும் வெளிச்சத்தினாலே நீ இந்த இருளை கடந்து போவாய், இந்த பிரச்சனையை நீ கடந்து போவாய். கர்த்தர் நம்மை கடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிக்கும் போது
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிற 3 விதமான கொடிய இருள்கள், அந்த இருளிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை 3 விதமான இருளிலே நமக்கு கர்த்தர் வெளிச்சமா இருக்க போகிறார். நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 23வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 23ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஒரு மனிதனை தாக்குகிற முதல் இருள் என்ன இருள் அப்படின்னா மரண இருள். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே மரண இருள் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கிறது. நான் மரித்து விடுவேனோ என்கிற எண்ணம். சிலர் பாருங்க, கடந்த நாட்களிலே ஒருத்தரை சந்திக்கும் போது சொன்னார்கள், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் குறை வயதிலே இறந்தார்கள். குறை வயதிலே இறந்து போனதுனால இவருடைய சரீரத்திலையும் ஒரு வியாதி வந்த உடனே அவருக்கு ஒரே பயமா இருக்குது. எல்லாரும் இந்த வயசுல இறந்து போயிட்டாங்க, நான் இந்த வயசை தாண்டிட மாட்டேனோ, எனக்கு ஒரே மரண பயமா இருக்கிறது. சிலருக்கு தன்னுடைய தாயாருக்கு வந்த வியாதி, தகப்பனாருக்கு வந்த வியாதி எனக்கு நான் அதனால மரித்து விடுவேனோ. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு விரோதமாய் இருக்கிற இருளை கர்த்தர் மாற்றுகிறார். எந்த இருளை மாற்றுகிறார் என்றால் மரண பயம் என்கிற இருளை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உலகத்திலே சுற்றி கொண்டிருக்கிற இந்த வியாதியை நினைத்து நிறைய பேர் மரண இருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த வியாதி என்னை தொட்டு விடுமோ, அந்த வியாதி என்னை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் விடுமோ, என் குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை சாகடிக்குமோ. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு அருளுகிற அந்த வெளிச்சம், இந்த மரண இருளை கர்த்தர் அழகாய் தாண்டுவதற்கு, இது எத்தனை நாட்கள் இந்த வியாதி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அதுவரையும் நம்மை சுகத்தோடு பலத்தோடு நம்முடைய ஜீவனை காப்பாற்றி கர்த்தர் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி மரண இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனை கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், அந்த மனிதன் உலகத் பிரகாரமாய் வாழ்ந்தார். அப்போ தன்னுடைய அந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மந்திரவாதிகிட்ட கேட்கும்போது அந்த மந்திரவாதி சொன்னாராமா, இந்த மாதிரி நீ வண்டியில் அடிபட்டு சாகிற மாதிரி உனக்கு ஒரு காரியம் ஒன்று இருக்குது, நீ அதனால் வண்டியில் போகும்போது கொஞ்சம் பார்த்துப்போ, அதெல்லாம் உனக்கு சாவு அப்படின்னு. அந்த வார்த்தையை அந்த மந்திரவாதி சொன்னதிலிருந்து அவருடைய இருதயம் அப்படியே உடஞ்சிருச்சாமா. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நல்ல வசதி இருக்கிறது, கார் இருக்கிறது, ஆனால் காரில் போக மாட்டாராம்மா, சைக்கிளில் தான் போவாராம்மா. ஏன்னா ஒருவேளை நான் போகிற கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, நான் போகிற பஸ் ஆக்சிடென்ட் ஆனால், இதே போல் எந்த வண்டியில் ஏறினாலும் அவருடைய மனசில் அந்த இருதயம் படப்படத்துட்டே இருக்குமோ, இந்த வண்டியில் நான் செத்துருவேனோ. சைக்கிளில் போயிட்டே இருப்பாரா, அங்கேருந்து பஸ் வருமோ, அந்த சைக்கிளை ஓரத்தில் நிப்பாட்டிட்டு அவர் ரொம்ப பயப்படுவாராமா. இப்படி பல ஆண்டுகள் போனது. ஒரு நாள் அவருடைய சைக்கிளை கொண்டு போய் ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு நிறுத்தியிருக்காரு. பக்கத்தில் ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சுக்குள்ள முதல்ல காலடி எடுத்து வைத்தார். அன்றைக்கு ஆண்டவர் அவரை தொட்டார். கர்த்தர் தொட்டு ரட்சித்து அந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் அவரை விடுதலையாக்கினார். அன்றைக்கு அவருக்கு 24 வயது, இன்று அவருக்கு 68 வயது. இந்த 68 வயதிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை மிக வெற்றியாய் செய்கிறார். அவருடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றி மரண இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றினார். நான் நம்புறேன், ஆண்டவர் யாருக்காக இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று தெரியாது, உங்கள் யாருக்கு மரண பயம் இருக்கிறது என்று தெரியாது, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நான் எதை உனக்கு வெளிச்சமாய் மாற்ற போறேன் என்றால், உங்களுக்குள்ளே இருக்கிற மரண இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். உங்களுக்கானதை கொடுக்கிற வரை, உங்களை ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிற்க வைக்கிற வரை, உங்கள் தரிசனம் முடிகிற வரை நமக்கு எது வந்தாலும் நம்மை தொடரவே தொடராது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதற்கு முன்பாக எத்தனையோ மரண கண்ணிகள் நமக்கு வந்திருக்கிறது, எத்தனையோ ஆபத்துக்கள் வந்திருக்கிறது, நம்முடைய ஞானம் இல்லாமல் எத்தனையோ நடந்திருக்கிறது. எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றி இன்று வரைக்கும் சுகமாய் வைத்திருக்கிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜீவன் அவர் பார்வைக்கு அருமையாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 2வது 3வது வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள்
நாட்களின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொன்னார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிவிட்டார், உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, உன்னை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிற நாட்கள் வந்துச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுப்பா. நீ ராஜ்யபாரம் பண்ணின நாட்கள் முடிஞ்சிருச்சு, உன்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் இன்னும் சில நாட்களிலே உன்னை எடுத்துக்கொள்ள போறாரு, உன்னுடைய மரண நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த எசேக்கியா, இல்ல ஆண்டவரே, இன்னும் என்னுடைய காரியங்கள் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, நான் இன்னும் இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறேன், என்ன திரும்ப ஒரு ஜீவனை கொடுப்பீங்களான்னு சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு ஒரு ராஜா அழுகிறார். அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லி பாதி முற்றத்திற்கு தீர்க்கதரிசி போறதுக்கு முன்னாடி அந்த நிமிஷத்துக்குள்ள கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. கேட்டு சொல்றாரு, திரும்ப என் மகனுக்கு போய் சொல்லு, உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை உனக்கு கூட்டி கொடுத்தேன் என்று சொல் என்று சொன்னார். நான் நம்புறேன் இந்த வார்த்தை இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் லிட்டரலா அப்படி நடக்கும் என்று சொல்லுகிறேன். டாக்டர்கள் உங்களுக்கு மரண நாளை குறித்தார்களோ, இத்தனை நாட்களுக்குள்ள இறந்துருவாங்க, இத்தனை நாளுக்கு அப்புறம் உயிரோட வாழ மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். உங்கள் பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் மரிக்க போவதில்லை. உங்கள் சரீரத்திலே இருக்கிற பலவீனம் உங்களை சாகடிக்க போவதில்லை. கர்த்தர் உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, ராஜா நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எஸ், ஹல்லேலூயா. முழு பலத்தோடு மரண இருள் நம்மை விட்டு விலகுகிறது. நிறைய பேரை விட்டு மரண இருள் விலகுகிறது. இல்ல, நம்ம இனி சாவோம் என்கிற பயம் நமக்கு வேண்டாம். கையை உயர்த்தி, இயேசுவே, இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் கர்த்தர் சுடரொளி பட்டயமாய் பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். இந்த கொரோனாவில் மட்டும் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர், 1 கோடி பேர் வந்து மரித்திருக்கலாம் என்று ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். கணக்கு காமிக்கிறது கிட்டத்தட்ட 60 லட்சத்திற்கும் அதிகமாய் காமிச்சாலும் 1 கோடி பேர் பக்கத்தில் வந்து இந்த வியாதியினாலே மட்டும் இறந்திருக்கிறார்களாமா. ஆனால் இத்தனை பேரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிற்பாடும் நம்முடைய ஜீவனை இதுவரைக்கும் கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். கர்த்தர் நம்மை சுகமாய் வைத்திருக்கிறார். அப்ப நான் நம்புறேன், இனியும் நாம் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. மரண இருள் உங்களுக்குள்ளே இருக்கவே வேண்டாம். கர்த்தர் நியமிக்கிற நாள் வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பலவீனம் வந்தாலும் உங்கள் உயிரை யாரும் எடுக்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். அந்த நொடியில் ஆண்டவர் உங்களை அழகா தப்பிச்சு கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இருக்கிற மிக கஷ்டமான ஒரு இருள், அந்த இருளை ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி,
பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற மிகப்பெரிய இருள் என்ன அப்படின்னா, பயம் என்கிற ஒரு இருள். எல்லாவற்றையும் குறித்த பயம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் ஒரு பயம் என்கிற ஒரு இருள் வந்தது. என்ன செய்வார்களோ, முன்பக்கத்திலே பார்வோனுடைய சேனை, பின்பக்கத்திலே செங்கடல், இப்படியே ஜனங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் என்றுமே காண்பதில்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு பயம் என்கிற ஒரு இருள் இருக்கலாம். எனக்குள்ள பயமா இருக்குது. பயம் என்கிறது கொடிய இருள். எதை பார்த்தாலும் சிலருக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன, எப்படி இதை நடத்த போறேன் என்கிற பயங்கரமான பயம். ஆனா கர்த்தர் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். நீ பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு அருளுகிற அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை முற்றிலுமாய் எடுத்து போடும். ஆமேன். எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு பயத்தின் ஆவியை அல்ல, பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட யார் பயத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, பயத்தோடு நடக்கிறார்களோ, நான் நம்புறேன் இந்த நாள் முடிகிறதுக்குள்ளே கர்த்தருடைய ஒரு வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி பெரிய சாட்சியாய் நிறுத்துவேன் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி, நீ பயப்படுகிறது, அது அப்படி நடக்காது, கர்த்தரே நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, உன்னிடத்திலே இருக்கிற பயம் என்கிற இருளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமேன் சொல்லுங்கள். அந்த இருள் இனி உங்களுக்கு என்ன செய்யாதுன்னா இருக்காது. சில காரியங்கள், மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது அதை நினைக்கும் போது நமக்கு பயமா இருக்கணும். ஒரு காலத்தில் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயப்பட்டவர்கள் இப்பொழுது மிகப்பெரிய காரியம் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால இந்த பெரிய காரியத்தை கூட நீங்க பயம் இல்லாம செய்வீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க ஆரம்பித்த காரியத்தை பயமில்லாமல் செய்து முடிப்பீர்கள். கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிற அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஐயோ, நான் ஒரு பயந்த ஆளாச்சே, அந்த சின்ன காரியத்திற்கே அவ்வளோ பயந்தேனே, அவ்வளோ கஷ்டப்பட்டேனே, இப்பொழுது இவ்வளோ பெரிய காரியத்தை நான் எப்படி செய்வேன்? இல்லை இல்லை இல்லை, அன்றைக்கு நீங்க பயப்பட்டு செய்தீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க அதை தைரியமா செய்ய போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை எப்படி தான் செய்ய வைப்பார் அப்படின்னா, இனி உங்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் குடும்பத்தை குறித்தோ, உங்கள் சரீரத்தை குறித்தோ உங்களுக்கு பயம் என்கிற ஒன்று. ஆமோதிக்கிறீங்களா? அந்த பயம் என்கிற இருளை கர்த்தர் இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து கர்த்தர் மாற்றட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, அந்த பயம் என்கிற இருள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கானது, இந்த வார்த்தையை நீ நிறைவேற்றுவீர், இந்த வார்த்தையை எனக்கு செய்து முடிப்பீர். சொல்லுவோம், ஹல்லேலூயா. தகப்பனே, யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் பயங்கள் முற்றிலுமாய் விலகட்டும் ஆண்டவரே. ஸோ நம்முடைய ஆண்டவர் இரண்டாவதாக நம்முடைய எந்த இருளை மாற்றுவார் என்றால் பயம் என்கிற இருளை மாற்றுகிறவர். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையிலே ஒரு இருளை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 28:12 வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதனாலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள்.
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சன்னதி தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து இப்பொழுது திருட்டளவாய் அவன் கடந்து வருகிறான். இதுவரைக்கும் யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் குணசாலி கூடாரவாசி. அப்படின்னா தன்னுடைய தாயோடே கூட இருந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகாமல் பத்திரமாய் இருக்கிறவன். இதுவரைக்கும் தகப்பனார் தாயாருடைய அரவணைப்பிலே இருக்கிற ஒரு பையன் ஃபர்ஸ்ட் டைமா, முதல் டைமா தன்னுடைய வீட்டை விட்டு இப்பொழுது வெளியே வருகிறான். அதுவும் பயத்தோடு வருகிறான். தன்னுடைய சகோதரன் தன்னை கொல்ல நினைக்கிறதுனால அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு நீ மறைஞ்சு வாழுடா, நீ அவன் கூட இருந்தா அவனை கொன்றுவான் அப்படின்னு அனுப்பி விடுகிறார்கள். அப்போ அவன் வருகிற வழியிலே சூரியன் அஸ்தமிக்கிறது, அப்படின்னா இருட்டாகுது. அதற்குள்ள தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போய் சேர முடியல. அந்த இரவுல அவன் அந்த இடத்துல படுத்து கிடக்கிறான். ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையின் மேல வைத்து தூங்கும் போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த இரவு அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய பயமான ஒரு இருள். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே இல்லை. தன் மாமனாருடைய வீட்டுக்கு போகிறேன், என்ன வேலை செய்வேன், எப்படி நடப்பேன், இனி என்னுடைய அம்மா அப்பாவை பார்ப்பேனா இல்லையா, என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் திரும்பி வருவேனா. ஆனால் அந்த இரவிலே வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். ஒரு ஏணி வைக்கப்படுகிறது, அதன் ஒரு முனை கீழேயும் இன்னொரு முனை மேலேயும் வைக்கப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே கிடக்கிற உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிங்காசனத்தில் நான் உயர்த்துவேன். கீழே இருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்க கண்டார். அப்பொழுதுதான் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, நீ பயப்படாத, நீ வடக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் கிழக்கையும் நீ இடம் கொண்டு பெருகுவாய், நான் உன் கூட இருப்பேன். நான் நம்புறேன், மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய எந்த இருள் மாற்றப்படுகிறது என்றால், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற இருளை கர்த்தர் இன்று மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு ஒரு இருளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு இருளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் அந்த யாக்கோபை சந்தித்த அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உங்களையும் சந்தித்து உங்களுடைய கரங்களை பிடித்து சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர். இன்று உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறேன், உனக்கு முன்பாய் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு முன்பாய் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ படுத்து கிடக்கிற இடம் வனாந்தரமா இருக்கலாம், நீ படுத்து கிடக்கிற இடம் முழுவதும் சுற்றி இருளாய் இருக்கலாம். அந்த ஏணி சாதாரணமானது அல்ல, அது வானத்தினுடைய ஒரு முனையை தொடுகிறது. நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், இங்கு இருக்கிற அநேகர், இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய பிள்ளைகளையும் அவர்களையும் கர்த்தர் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை கொடுக்க போறார் தெரியுமா? உங்களை வான அளவிற்கு, உங்களுடைய குடும்பம் நினைக்காத அளவிற்கு, உங்கள் சொந்தம் நினைக்காத அளவிற்கு கர்த்தர் மகா பெரிய உன்னதமான இடத்திலே உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, எஸ், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு எதிர்காலத்தை நியமிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த எதிர்காலம் இல்லை என்று இருக்கிற அந்த பயத்தை, அந்த இருளை கர்த்தர் இன்றைக்கு விலக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லாம இல்லை.
எதிர்காலம் உண்டு. கையை உயர்த்தி சொல்ல, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை, அதுவும் எப்படின்னா நான் சொல்றேன், உங்க பிள்ளை இன்னைக்கு கீழே படுத்து கிடக்குறாங்க, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க, எஸ் லார்ட், எஸ் லார்ட். முழு இருதயத்தோட சொல்லுங்க. யாரெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அது நடக்கும், அவர்களுக்கு தான் அது நடக்கும். ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காலங்கள்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமா தந்துட்டு இருப்பாரு. வாக்கு தத்தம் வந்துட்டே இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை நீங்க தவற விடுறீங்களோ இல்லையோ, வாக்கு தத்தத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தவற விடவே கூடாது, அதை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவர் எத்தனை வாக்கு தத்தத்தை கொடுத்தாலும் எனக்கு தான் அப்படின்னு உரிமை பாராட்டணும். இப்போ இந்த 21 நாட்களும் ஆண்டவர் வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுக்குறாரா? அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவ்வளோ சீக்கிரமா கொடுக்க மாட்டாரு. அவ்வளோ சீக்கிரமாக வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு வராது. ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறதுனால தான் அந்த வார்த்தை வருது. உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அப்படியே பிடிச்சிக்கணும். நான் நம்புகிறேன் இந்த ஜெபம் நிறைய பேருடைய எதிர்காலத்தினுடைய பயம் என்கிற அந்த இருளை மாற்ற போகிறது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் அருளும் வெளிச்சத்தினாலே நீ எதிர்கால பயம் என்கிற அந்த இருளை கடந்து போவாய். உனக்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களோடு கூட இருந்த நிறைய பேர் நல்ல எதிர்காலத்திலே அவங்க இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துருச்சு. எனக்கு கேள்விக்குறி. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு எதிர்காலத்தை நியமிக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். ஆமேன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியே எழும்பி தேவ சமூகத்தில் நின்று இன்றைக்குள்ள வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போவீர்கள். ஆவியானவர் தான் இன்றைக்கு பேசுகிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற இருளை பார்த்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. நான் பாதி வழியிலே நின்று விடுவேனோ, இந்த ஆற்றை கடக்க முடியாதோ, இந்த இருளை என்னால் கடக்க முடியாதோ, எனக்கு எதுவுமே தெரியல, என் பாதை தெரியவில்லை. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த இருளிலே இப்பொழுது ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார். நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். என்னால கடக்கவே முடியல பாஸ்டர், என்னால என்னமோ தெரியல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலை நான் கடந்து வந்தேன், எத்தனையோ சூழ்நிலை நான் தாண்டி ஓடுனேன், எதையுமே பார்க்கல. ஆனா என்னமோ தெரியல, இப்போ இந்த சூழ்நிலை வரும்போது எனக்குள்ள ஒரு பயமா இருக்குது. என் பிள்ளைய நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என் எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நான் எப்படி இதை கடப்பேன்? அவர் என் கூட இருந்தாலாவது நான் கடப்பேன். அவர் இன்னைக்கு என் கூட இல்லை. என் பிள்ளை என் கூட இருந்தாலாவது நான் கடந்துருவேன். ஆனா என் பிள்ளை என் கூட இல்லை. இதுவரைக்கும் சில இருள்களை கடக்கும் போது பல நபர்கள் உங்களோடு கூட இருந்தார்கள். ஆனா இப்போ இந்த இருள் நீங்க மட்டும் தனியா நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க குடும்பம் மட்டும் தனியே இருக்குது. இந்த இருளை கடப்பதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, தைரியப்படுத்துவதற்கு யாருமே இல்லை. நான் இந்த இருளை தாண்டுவேனா? இந்த சூழ்நிலையை தாண்டுவேனா? நான் திரும்ப ஒரு விடியற் காலத்தை பார்ப்பேனா? திரும்ப ஒரு வெளிச்சம் எனக்கு பிரகாசிக்குமா? என்னை சுற்றி இருக்கிற இருள் என்றைக்கு மாறும்? என் வழி என்னன்னு எனக்கு தெரியல, என் பாதை என்னன்னு தெரியல, என்ன டிசைட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நான் அருளும் வெளிச்சத்தினால், மகளே, நான் அருளும் வெளிச்சத்தினால். இந்த லாக்டவுன் காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தாண்டாமல் மரித்து போவதில்லை, நீங்கள் இந்த இருளை தாண்ட போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் பிரகாசமானவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி.
நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னமோ என் மனசுக்குள்ள அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை, நான் அருளும் வெளிச்சத்தினால். டாடி, டாடி, நன்றி டாடி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றிப்பா. இந்த இருள் மகா பெரிய இருளா இருக்குது, இது கடினமான இருளா இருக்குது. இப்படிப்பட்ட இருளை என் வாழ்க்கையில நான் திரும்பி சந்திச்சதே இல்லையே. இந்த இருளை நான் எப்படி தாண்டுவேன்? இந்த இருள் கொடுமையா இருக்கு. இந்த இருள் ரொம்ப பெருசா இருக்குது. இந்த இருள் எனக்கு, இந்த இருளுல என்னை சுற்றி இருக்கிற எதுவுமே எனக்கு தெரியல. சிலருடைய வார்த்தை மட்டும்தான் கேக்குது, அதுவும் நீ தாண்ட மாட்ட, இந்த இருளிலே செத்து போயிருவ, இந்த இருள் உனக்கு ஆபத்தை உண்டு பண்ணும், இந்த இருளில் சிக்கிறவங்க நிறைய பேர் வெளியே வரல அப்படின்ற சத்தம் மட்டும்தான் கேக்குது. ஆனால் இன்று நீர் என்னோடு பேசுகிற வார்த்தையை நான் நம்புகிறேன். நீர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இந்த இருளை, அந்த கடன் என்கிற அந்த இருளை இப்பொழுது கடந்து போவாய். அந்த வியாதி என்கிற இருளை. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. என்னுள்ளே எனக்கு வெளிச்சமானவரே, நீங்க நம்புங்க. நீங்க முதல்ல நீங்க அதை நம்புங்க, 100% நம்புங்க. நீங்க நம்புங்க. எஸ், ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனா கூட பரவாயில்ல. நீங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. நான் எந்த இருளும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்க எவ்வளவு பெரிய இருளுக்குள்ள போனாலும் அங்க கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா வருவார். இத்தனை நாட்களும் நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு காரணம் இருள் வராமலாம் இல்ல. எத்தனையோ இருள் உங்களை சுற்றி இருந்துச்சு. ஆனா அந்த இருளை தாண்டறதற்கு கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருந்தார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருந்ததுனால தான் அந்த இருளை தாண்டணும். நம்மள மாதிரி இருளை சந்திச்ச நிறைய பேர் அந்த இருள் அவங்கள சாகடிச்சிருச்சு. அந்த இருள்ல அவங்க மரணம் அடைஞ்சாங்க. ஆனா நம்மளை கர்த்தர் அந்த இருளில் இருந்து அழகா காப்பாற்றினாரு. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. பிரதர், நீங்க தானே இன்னைக்கு நினைச்சிட்டு வந்தீங்க. சிஸ்டர், நீங்க தானே இன்னைக்கு நினைச்சிட்டு வந்தீங்க. என்ன பண்றது, எப்படி போறது? கர்த்தரே, நன்றி 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 நன்றி. கடைசியா சொல்லி முடிக்கலாமா? நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பேன் உம்மை, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சொல்லுவோம், நம்புங்கப்பா, நம்புங்கப்பா என்ன. கரங்களை தட்டி கொண்டே ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா,
உம்மை பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் கனவாய் நினைவாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் சத்தத்தை உயர்த்தி உங்க பிள்ளனா, உங்க ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறப்புல நிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவோம். ராஜா, இன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்த வசனம் இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமென்றும் ஆமென் என்று நடக்கட்டும் அப்பா. அவர்களை சுற்றி இருக்கிற மரண இருள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினால் அந்த மரண இருள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினால் அந்த மரண இருள் விலகுவதாக, பயம் என்கிற இருள் விலகுவதாக, எதிர்காலத்தை குறித்த அந்த இருள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ராஜா, எஸ், அத்தனை பேரும் வெளிச்சத்திலே நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அனுக்கிரகம் பாராட்டுகிறதற்காக நன்றி ராஜா. கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. இரக்கம் செய்யும் வரை உண்மையே எங்க ஆலயத்தினுடைய சொந்த இடம், ஒரு மகா பெரிய தேவாலயத்தை இந்த பட்டணத்துல அப்பா உங்களுக்கு விரோதமான பல ஜாதியார் கூடியிருக்கிற இந்த இடங்கள்ல, ஊழியத்திற்கு தடையாயிருக்கிற இந்த பட்டணத்துல, பெரிய பெரிய திருச்சபைகள் இல்லாத இந்த பட்டணத்துல, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம அப்பா ராஜா, உலகத்திற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களை சந்திக்கிறதற்கு உங்களுடைய பரலோகத்தை இங்க ஸ்தாபிக்கிறதற்கு எங்களை நீங்க நம்பணும், எங்களை நீங்க நம்பணும். இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். அத இந்த காரியத்தில் எங்களோட இணைகிறதற்கு நிறைய பேரை கர்த்தர் எழுப்புங்கப்பா, ரொம்ப சுலபமா. அதான் நீங்க அருளுகிற அந்த வெளிச்சத்துல இந்த தேவையை நாங்க கடந்து போயிடும் ஆண்டவரே. அதற்கு எங்களோடு கூட இருந்து நடத்தும். உங்க மகிமை தாங்கட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.